Peppers Entertainment Television. Turn on the heat. நாங்க சொல்லவே இல்ல. Hi, hello viewers. Welcome and welcome to your favorite show நாங்க சொல்லல with me Hema and Kanimozhi. Okay. இன்னைக்கு வந்து ஹாய் ஹலோ அதெல்லாம் விடு. the basic thingsே வேண்டாம். ஓகேவா? ஒரு ரொமான்ஸ் ஒரு மேரேஜ் பாரு எதுக்குமே சம்பந்தம் இல்ல ரொமான்ஸ் மேரேஜ்னு ஏதோ உளறிட்டு இருக்கேன்ல நானு உளறல நானு ஆக்சுவலா இந்த மாதிரியான நிறைய பார்த்து பயந்துட்டியாமா நீ ஏய் சொல்றத கேளு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் காசிப்ஸும் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் ஆமா நான் ஏன் இவ்வளவு படபடன்னு இருக்கேன்னா நீ ஹாய் பயம் வேணாம்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு இவ்வளவு நேரம் மொக்க போடுற ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா ஏன் அதுக்கு சொல்றேன் கேட்டுக்கோ ஏன் இவ்வளவு படபடன்னு இருக்கேன்னா அவ்வளவு இருக்கு இன்ஃபர்மேஷன் சோ அதனால நான் சொல்லிடுறேன் கண்டிப்பா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம பார்க்க போறது வந்து இப்ப உள்ள ஹீரோ ஹீரோயின் பத்தி யார பத்தியுமே கிடையாதுப்பா ஓகேவா இவர் வந்து he is famous for முருங்கக்கா ஹே பாக்கியராஜ் சார் கண்டுபிடிச்சியா நீ முருங்கக்கானா அவரை தவிர்த்து வேற யார் இருக்கா ஓகே இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பாக்கியராஜ் சார் பத்தி தான் என்ன அப்படின்னா அவரோட படத்துல வந்து ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் அவர் வந்து லாஸ்டா வந்து வேட்டியம் அடிச்சுக்கட்டுன்னு ஒரு படத்துல நடிச்சாரு ஓகே அந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஒரு பையன் இருக்காரு இல்லையா சாந்தனு அவரும் வந்துட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பாரு பாக்கியராஜ் சாருக்கு பையனாவே அப்படியா ஆமா பழைய படமா பழைய படம் ரொம்ப பழைய படம் எனக்கு தெரியலையே ஆமா ரொம்ப பழைய படம் சோ அந்த படம் தான் வந்து அவரோட லாஸ்ட் படம் ஹீரோவா அவர் நடிச்சது அதுக்கப்புறம் நிறைய கேரக்டர் ரோல் எல்லாம் பண்ணாரு அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணாரு இந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தாரா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து ஒரு படம் பண்றாரு துணை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா இந்த படத்துல வந்து இவர் ஹீரோவா நடிக்கிறாரு ஓகேவா ஆமா கிட்டத்தட்ட வந்து 16 வருஷம் கழிச்சு இவர் ஹீரோவா நடிக்கிறாரு இவருக்கு ஹீரோயின் யாரு தெரியுமா ஸ்வேதா மேனன் ஓகே ஸ்வேதா மேனன் ஓகேவா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவரோட எல்லா படங்கள்ல இருக்கிற மாதிரியும் இந்த படத்துலயும் இவருக்கு வந்து ஒரு ரொமான்டிக் சாங் ஒண்ணு இருக்கான் இப்பதான் ரீசெண்டா வந்து அந்த சாங் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துல இவருக்கு ஃப்ரெண்டா ஜெயராமும் நடிக்கிறாராம் சூப்பர் ஜெயராம்க்கு யாரு ஜோடி சொல்லு தெரியலையே சந்தியா நம்ம சந்தியா தெரியுது அவங்கதான் ஜோடியா சோ பாக்கியராஜ் சாரோட பாணி வந்து உனக்கு தெரியும் அப்படி பேசிட்டே இருக்கும் போதே வந்துட்டு அந்த ஃப்ளூவன்சி காமெடி வரும் இல்லையா அது ஜெயராம் சார் வேற இருக்காரு பாடி லாங்குவேஜ் இவரு காமெடி சோ ரெண்டும் இணைஞ்சது அப்படின்னா செம்மையா இருக்கும் நமக்குலாம் ஒரு சூப்பரான ட்ரீட் காத்துட்டு இருக்கியா நீ மட்டும் தான் பயங்கரமான நியூஸ் எல்லாம் சொல்லுவியா நானும் அட்டகாசமான நியூஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அட்டகாசமா அஜித்தை பத்தி சொல்ல போறியா அஜித் சாரை பத்தி சொன்னாதான் அட்டகாசமா இப்ப யார பத்தி சொல்ல போறேன்னா ஐஸ்வர்யா தனுஷ் பத்தி சொல்ல போறேன் ஐஸ்வர்யா தனுஷ் ஓகே ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல தனுஷ் வந்து திருப்பி நடிக்க போறாராம் என்னப்பா நான் என்னமா டைரக்டே பண்ண மாட்டேன் அவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் சைடுல தான் வந்து நான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாருல இப்ப பார்த்தாக்க நடிக்கிறாராம் ஏன்னா அப்படின்னா ஐஸ்வர்யாவோட ஃபர்ஸ்ட் மூவி டைரக்ஷன் வந்து 3 படம் இல்லையா அதுல தனுஷ் தான் ஹீரோ நடிச்சாரு அண்ட் மியூசிக் வந்து அனிருத் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு செம்ம பெரிய ஹிட் பாடல்கள் எல்லாமே இல்லையா அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நடிக்க மாட்டேன் இனிமேல் அதாவது யாரு தனுஷ் வந்து ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன்ல நடிக்க மாட்டேன் நான் ப்ரொடக்ஷன் சைடுல தான் வந்து பெரிய சப்போர்ட்டா இருப்பேன் அவங்களுக்குன்னு சொல்லியிருந்தாரு இப்ப வந்து ஐஸ்வர்யா தனுஷ் வந்து வை ராஜா வை அப்படின்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல கௌதம் கார்த்தி தான் வந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அவருக்கு பேர் யாருன்னு பாத்தோம்னா பிரியா ஆனந்த் தான் நடிச்சிட்டு இருக்காங்க ஓகேவா சோ இந்த படத்துல மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம யுவன் தான் பண்றாரு ஓகே ஆமா சோ ஐஸ்வர்யாவோட டைரக்ஷன் கௌதம் கார்த்தி பிரியா ஆனந்த் நடிக்கிறாங்க ஆமா நான் இந்த இது கூட கேட்டிருந்தேன் ஏன் இந்த மாதிரி தனுஷோட படங்கள்ல இல்ல ஐஸ்வர்யா டைரக்ட் பண்ற படங்கள்ல வந்து தொடர்ந்து வந்து அனிருத்தே மியூசிக் போட்டுட்டு இருக்காரு நான் வந்து ஒரு டிஃபரன்ஸ்க்காக இப்ப யுவன மியூசிக் போட சொல்லிருக்கேன் அப்படினா சொல்லி அவங்க டாக்ல கொடுத்தாங்க இது ஒரு நியூ காம்பினேஷனும் கூட இல்லையா ஐஸ்வர்யா டைரக்ஷன்ல யுவன் வந்து மியூசிக் பண்றது அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்கா அந்த படத்துக்கு தான் வந்து தனுஷ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இருக்காங்க தனுஷ வந்து ஓகே நடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரினா வைஃபோட படமாச்சே நடிச்சு கொடுக்காம இருப்பாரா சோ வந்து அந்த ஒரு முக்கியமான கேரக்டருக்கு மட்டும் வந்து போவாராம் படம் பூராவா என்னன்றதெல்லாம் தெரியல பட் ஆனா ஒரு சீன் ஒரு சீக்வென்ஸ்ல நடிச்சு கொடுக்குற ஒரு கேரக்டர் பண்ணி ஒத்துக்கிட்டாரா பட் அது எந்த அளவுக்கு உண்மை அண்ட் அவருக்கு என்ன மாதிரியான கேரக்டர் இந்த படத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதும் வந்து நமக்கு ஆபீஷியல் டாக்கோ இல்ல படம் வந்த பேர் தான் தெரியும் ஓகே அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு வளர்ந்து வரும் நடிகர் ஓகேவா ஆமா யார் அப்படின்னா நம்ம சூர்யா அவர் ஏற்கனவே பெரிய ஹீரோ தானே இல்லப்பா அவர் இன்னும் வளரணும்ல
நிறைய நிறைய படங்கள் படைக்கணும், எவ்வளவு முன்னுக்கு வரணும். சோ அந்த அளவுல வளர்ந்து வரும் நடிகர். ஓகேவா? சோ என்ன விஷயம் அப்படின்னா அவர் வந்து இப்ப வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல மாசன் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? அதேதான். சோ அந்த படத்துல அவருக்கு salary பார்த்தனா 25 crores. அம்மாடி பாரு, ஒவ்வொரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களோட salary வந்து எல்லாரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கப்பா. இருக்கிற இடத்துக்கு போயிட்டே இருக்கு. சோ இந்த படத்துக்கு வந்துட்டு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் பண்றாரு. ஓகேவா? இந்த படத்துல இன்னொரு ஒரு 2 இம்பார்ட்டன்டான என்ன அப்படின்னா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம். ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா? எனக்கு ஸ்டுடியோ கிரீன் அப்படின்னோட என்ன தோணுச்சுன்னா அந்த படங்கள் அந்த ப்ரொடக்ஷன்ல வந்த முக்காவாசி படங்கள் வந்து கார்த்திக் தான் நடிச்சிருக்காரு. ஆமால இல்லையா? சகுனி படம் எல்லாமே எல்லா படத்துலயும் முக்காவாசி கார்த்திக் தான் நடிச்சிருக்காரு. சரி என்னடா இந்த படத்துல சூர்யா நடிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதுலயும் ஒரு டர்னிங் பாயிண்ட் வச்சிருக்காரு சூர்யா. என்ன அப்படின்னா இல்ல இல்ல இந்த ப்ரொடக்ஷன்ல வந்துட்டு இதுதான் என்னோட லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லியிருக்காரா தெரியல. இந்த ப்ரொடக்ஷன்ல இதுதான் லாஸ்ட் படம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஞானவேல் ராஜா இருக்காரு இல்லையா? ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் ஞானவேல் ராஜா. சோ அவரு வந்துட்டு இந்த படத்துக்கு அப்புறம் அந்த போஸ்ட்ல இருந்து விலகிறதா இருக்காராம். சோ அந்த ஹெட் போஸ்ட்ல இருந்து விலகிறதா இருக்காராம். என்ன தெரியல, என்ன பிரச்சனைன்னு தெரியல. சோ அதுக்கப்புறம் இப்போ அசிஸ்டன்ட்டா அவங்களுக்கு கீழ இருப்பாங்க தெரியுமா, விபி மாதிரி. சோ அவங்க வந்துட்டு அந்த போஸ்டுக்கு வராங்களாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாஸ் படத்துக்கு அப்புறம் இந்த ப்ரொடக்ஷன்ல வர எல்லா படத்துலயும் கார்த்திக் கண்டிப்பா நடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். கார்த்திக் அடிச்சதெல்லாம். ஆமா. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்துட்டு சூர்யா வந்து நடிக்க மாட்டாரு இனிமே அப்படின்னு ஒரு டாக் போயிட்டு இருந்தாலும் சூர்யாவுக்கு வந்துட்டு இப்ப அவரே வந்து ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சாரு இல்லையா? 2Dன்னு சொல்லிட்டு. சோ அதுல இப்ப படத்தோட ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. ஹவ் ஓல்ட் ஆர் யூ படம் இருக்குல்ல, அது மலையாளத்துல வந்த படம், அது வந்து தமிழ்ல வருது. நம்ம கூட பேசியிருந்தோம்ல ஜோதிகா கூட அதுல நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வராங்க. ஆமா ஆமா. சோ அந்த படத்தோட ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. இனிமே வந்து நான் ஸ்டுடியோ கிரீன் இதுல வந்துட்டு போக மாட்டேன், நான் என்னோட ப்ரொடக்ஷனை வந்துட்டு தூக்க பாக்குறேன் அப்படின்னு சொல்றாராம். நம்ம நிறைய வாட்டி பேசிருக்கோம் இல்லையா, சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கவங்க எல்லாருமே வந்து மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட், மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி பேசிருக்கோம். ஏய் டென்ஷன் ஆல, நான் வந்து தம் கட்டாத சொல்றீங்களா இருக்கு அப்படியா? ஓகே. என்ன விஷயம் அப்படின்னா இப்ப நம்ம விஜய் ஆண்டனி சார் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ப்ரொடியூஸும் பண்றாரு, மியூசிக்கும் பண்றாரு, அட் தி சேம் டைம் ஹீரோவாவும் நடிச்சுக்கிறாரு. சலீம்ல வந்து இப்ப கலக்கிட்டு போயிட்டாரு. கலக்குன்னு கரண்டி வச்சு கலக்கிட்டாரு இல்லையா? பல பேர் மத்தியில நல்ல ஃபேமஸ் ஆயிட்டாரு இல்லையா அந்த சலீம் படத்துக்கு அப்புறம். சோ அடுத்ததா இவர் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காருன்னா இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. பேரே பயங்கரமா இருக்கே. இதுல நடிக்கிறாரா இல்ல மியூசிக் பண்றாரா? இல்ல நடிக்கிறாரு. ஓ சூப்பர். ஓகேவா? மோஸ்ட்லி அவர் நடிக்கிற படத்துக்குலாம் அவர் தான் மியூசிக்கே பண்றாரு. அதுவும் கரெக்ட் தான். அண்ட் பாட்டு வேற பாடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் மூவிலே பாடினாரு. ஃபர்ஸ்ட் மூவி மியூசிக் டைரக்ட் பண்ணார்ல, அதிலே பாடினாரு. ஓகே ஓகே. சோ அடுத்த படம் போயிட்டு இருக்கு இல்லையா? இதுக்கு இடையில என்ன அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே திருடன் ஒரு படம் நடிக்க இருக்காராம். அப்புறம் வந்து சைத்தான் அப்படின்னு ஒரு படம் நடிக்க இருக்காராம். பேரே வந்துட்டு அப்படியே பயங்கரமா இருக்கு. நிறைய பேய் படம் வரப்போதா என்ன? இல்ல பேரு என்ன பேய் பட பேர் மாதிரி இருக்கலாம், ஆனா உள்ள வந்துட்டு ஒரு காமெடி கான்செப்ட் மாதிரி தான் வரப்போகுது எப்படியும் இல்லையா? சொன்னாரா ஒரு உங்ககிட்ட காமெடி? இல்ல என்னோட இதுல சொல்றேன், ஞான கண்ணால சொல்றேன். என்னோட ஞான கண்ணால. சோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அவருக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? அடுத்ததான் வந்து டைரக்டர் சசி அவர் வந்துட்டு இவரை வச்சு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லிட்டாராட்டிருக்கு. கதை வந்துட்டு விஜய் ஆண்டனி சருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஓகே இந்த படத்துல நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். சோ எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்ல டைட்டில் என்னன்னு கேட்டிருக்காரு. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு நம்ம சசி. என்ன அப்படின்னா படத்தோட டைட்டில் வந்து நான் பிச்சைக்காரன் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீ அடிக்கிறீங்கிற இல்ல பிச்சைக்காரன் அப்படின்னு ஒன்னே சொல்லிட்டு பிச்சைக்காரன் கொஞ்சம் படத்தோட டைட்டில் பாத்தியா? சைத்தான் வச்சிருக்காங்க, பிச்சைக்காரன் வச்சிருக்காங்க, பரதேசி, பொறம்போக்கு, என்னென்ன வைப்பாங்கன்னு தெரியல. சோ இப்படி சொன்னோடனே அவர் லைட்டா கொஞ்சம் அப்படியே ஜகா வாங்குற மாதிரி என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு ஜெர்கானாராம். உடனே சரின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எதுவும் பேச முடியல. சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சினிமா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தெல்லாம் விசாரிச்சிருக்காரு. நம்ம படம் கதை கேட்கறதுக்கு முன்னாடி டைட்டில் கேட்காம போயிட்டுமே அப்படின்னு நினைச்சிருப்பாரு. வட போச்சு அப்படின்னா. சோ அவரோட சினிமா ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்தெல்லாம் கேட்டிருக்காரு.
அங்க உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீ கோடீஸ்வரன் டைட்டில் வச்சாதான் பயப்படணும், அந்த மாதிரி பந்தாவான டைட்டில் வச்சாலாம் ஓடுதோ ஓடலையோ நீ பயப்படலாம், இந்த மாதிரி டைட்டில்கெல்லாம் கண்டிப்பா படம் ஓடும், நீ வேணா பொறுத்திருந்து பாரு, நீ அந்த படத்தை வந்து ஃபுல்லா முடி அப்படின்னு சொன்னாங்க. படத்தோட டைட்டிலை விட கதை தான் மெயின். ஆனா இந்த மாதிரி பிச்சைக்காரன்னு ஒரு டைட்டில் இருந்தா அதுவே ஒரு அட்ராக்ஷன் தான். ஆமா, போய் பார்க்கணும்னு தோணும்ல, கதையில படத்துல என்ன இருக்கோ அது என்ன கதையா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. சோ அத கேட்டுட்டு இவரு வந்து ஓகே நான் நடிக்கிறேன், இந்த டைட்டிலே இருக்கட்டும், ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாராம். அடுத்ததா சொல்ல போறது வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோவை பத்தி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போறேன். அப்படியே அவரோட ரசிகர்கள்லாம் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அப்படியே காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளவு நாளா. ஓகே, என்ன அப்படின்னா நம்ம சிம்புதேவன் சாரோட படத்துல யார் நடிக்கிறா இப்ப அடுத்து? விஜய் இளைய தளபதி. சோ அவரை பத்தி தான் சொல்ல போறேன். அவர் நடிக்கிற படங்கள்ல வந்து இந்த படம் தான் வந்து ஹை பட்ஜெட் படம் அப்படின்லாம் சொன்னாங்களா. செட் எல்லாம் பயங்கரமா போட போறாங்க, எத்தனையோ ஏக்கர் நிலத்துல வந்து போட போறாங்க. ஏன்னா வந்து அந்த கஜானா செட்டு போடணும், ராஜா செட்டு போடணும். அது மட்டும் இல்லாம வந்து விஜய் சார் டூயல் ரோலா வந்து செகண்ட் டைமா நடிக்க போறாரு. கத்தில வந்து டூயல் ரோலா வந்து நடிச்சு எப்படி சொல்றது, அது விஜய் சார் வந்து பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. பட் அப்படியே ஒரு சில பேர் எங்கேயோ ஒரு மூலையில இருந்தா கூட கத்தி படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே பிடிச்சிருக்கும். அட்டர் பிளாட் தான் விஜய் சாரோட செம்ம ஃபேன்ஸா ஆயிட்டு இருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா 2 ரோல் நடிச்சாலுமே கூட பயங்கரமான வேரியேஷன் இருந்தது. ஒரு கேரக்டருக்கும் நடுவுல வந்து இவர்தான் அந்த விஜயா அவர்தான் இந்த விஜயான்னு கேக்குற அளவுக்கு செம்ம ஒரு வேரியேஷன்ல நடிச்சாரு. அண்ட் இவ்ளோ வருஷம் ஆயும் இன்னமும் ஒரு யங்ஸ்டரா வேற இவ்வளவு நாளா நடிச்சாலும் வந்து அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இருக்காரு இல்லையா? இன்னமும் ஒரு காலேஜ் பையனா தான் அவர் தெரியறாரு நம்ம எல்லாருக்குமே இல்லையா? சோ இப்ப இந்த படத்துலயும் வந்து டூயல் ரோல் பண்றாராம். அதுல ராஜா கெட்டப் வேற ஒரு கேரக்டர்ல, அண்ட் அதுல ஒரு கேரக்டருக்கு ஜோடி வேற பார்த்தனா ஸ்ரீதேவி மேம். ஸ்ரீதேவி மேம் இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே, நீ என்ன அதிசயமா கேக்குற? இல்ல நான் ஸ்ரீதேவி மேம் நடிக்கிறாங்கன்னு தெரியும், அதுல ஜோடியா நடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு கேரக்டருக்கு வந்து அவங்க பேரா தான் பண்றாங்க அப்படின்னு தான் இது வரைக்கும் டாக் இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. செட் எல்லாம் பிரம்மாண்டமா போடுறதுனால இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கிற பிரம்மாண்டங்கள் இருக்கிற இந்த படத்தோட டைட்டில் தெரியணும்ல நம்மளுக்கு. ஓகே, சோ இப்போ வந்து இப்போதைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க, இதுதான் டைட்டிலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தனா மாரீசன். ஆமா, ஓகே. சோ அந்த பேர் கேட்டும் போது பயங்கரமா இருக்குல்ல, ஒரு அந்த ராவணோட தம்பி பேர் இல்லையா மாரீசன். சோ அந்த பேஸ் பண்ணி வச்சிருக்காங்களா எப்படி, இல்ல மாரீசன் ஏதாச்சும் ஒரு ராஜா இருந்தாங்களா அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இந்த படம்லாம் வந்த பேர் தான் இந்த டைட்டிலுக்கும் அந்த படத்துக்கும் என்ன சம்பந்தம்? கண்டிப்பா வந்து லிங்க் ஏதாவது இருக்கும். சிம்புதேவன் படம் அப்படினாலே வந்துட்டு ஒரு பிரம்மாண்டம். சோ கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரகசியம் இருக்கும். படம் அந்த பேர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் வந்து எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வந்து நம்மளுக்கும் தெரியல, அவங்களுக்கும் தெரியல. பாவம், அவங்களுக்கே தெரியல, அப்புறம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும்ல, இவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படின்னா நம்மளே முன்னாடி சொல்றோம்ல. ஆனா அப்புறம் அடுத்த வாரமே இல்லையாப்பா சாரி மன்னிச்சிடுங்க அப்படினா சொல்லிடுறோம். இது நாங்க சொல்லல. சோ இப்போ என்ன அப்படின்னா பூஜா இருக்காங்க இல்லையா, இந்த நான் கடவுள் படத்துல நடிச்சாங்களே, அவங்க ஃபர்ஸ்ட் வந்து உள்ளம் கேட்குமே, அட்டகாசம் இந்த மாதிரி படத்தெல்லாம் நடிச்சாங்க. தம்பி, அதுக்கப்புறம் நான் கடவுள் இந்த படத்தெல்லாம் நடிச்சாங்க இல்லையா, அப்ப வந்து கொஞ்சம் ஃபேமா இருந்தாங்க. ஓகேவா, கொஞ்சம் பெரிய ஸ்டார்ஸ் கூட நடிச்சோம். அடுத்தடுத்த படங்கள் அவங்க கண்டினியூவா வந்தது இல்லையா? சோ பெரிய ஸ்டார்ஸ் கூட எல்லாம் நடிச்சோம்னா கொஞ்சம் ஃபேமா இருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது எப்போனா ஆர்யாக்கு உங்களுக்கு எது ரிலேஷன் அப்படி இப்படின்னு சொன்னால ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நடுவுல வந்து அவங்கள ஆளையே காணும். ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட மதர் டங் வந்து சிங்களம். ஓகேவா, சோ அவங்க இலங்கை பெண் தானே, அங்க சிங்களம் லாங்குவேஜ்ல வந்துட்டு படங்கள் நடிக்க போயிட்டாங்களாம். அப்படியா? ஆமா. சோ இப்போ வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா, அந்த விடியும் முன் இந்த படத்துல ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஒரு கம்பேக் மூவி இல்ல. ஆமா, சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் போல இல்லையா. அதுக்கப்புறம் நிறைய வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, பாலா சாருக்கு அப்புறம் ஆர்யாவுக்கு அந்த மாதிரி வந்து ஸ்டேஜ் ஷோஸ்ல எல்லாம் முத்தம் கொடுக்கறது, சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க இல்லையா. காசிப் டாக் மூலமா தான் அவங்க வந்து ஃபேமஸா நல்லா பேசப்பட்டாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில. ஓகேவா, அவங்க வந்து வாய்ப்பு கேட்க போகும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி நாசூக்கா இல்ல நான் வந்துட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டேன் அப்படிலாம் வந்து சொல்லியிருக்காங்களாம் அவங்க கிட்ட. சோ பொறுத்து பார்த்தாங்களாம், முடியல அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு அண்ட் இன்னொரு டாக் வந்து வந்துகிட்டு இருந்துச்சு, இவங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிசினஸ் மேனை லவ் பண்றாங்க, சீக்கிரமா வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்லாம் சொல்லி நிறைய டாக் வந்துட்டு இருந்துச்சு. இவங்க வந்து அதை ஏத்துக்கவே இல்ல நான் யாரையும் லவ் பண்ணல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட வெளில போகும்போது நீங்க வந்துட்டு இப்படிலாம் பார்த்து சொன்னீங்கன்னா என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படின்லாம் அவங்களோட நிறைய ஓப்பன் டாக் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு லவர் இருக்காங்க, அவங்களும் வந்துட்டு இலங்கை தானா. ஓகேவா, சிங்களரா அவங்க ஒருத்தவங்க.
அவங்க பேரு வந்துட்டு தீபக் சண்முகநாதன். ஓப்பா இன்னொரு தமிழ் பேரா இருக்கு பத்தியா, தமிழ் பேரு. அதேதான். தீபக் சண்முகநாதனை வந்துட்டு லவ் பண்றாங்க. கூடிய சீக்கிரத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். யாரு? அவங்களே சொன்னாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்களாம். சோ அவங்க சொல்லிருக்காங்க அப்படின்ட்டு தான் வந்துட்டு நம்மளுக்கு டாக் கிடைச்சிருக்கு. ஒரு டாக் வந்து கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு டாக் கிடைச்சிருக்கு. சோ அத வச்சு தான் சொல்றேன். அவங்க ஓபன் டாக் கொடுத்தாதான் அவங்க சொல்லிருக்காங்களா சொல்லலையாங்கறதே எனக்கு தெரியும். அது இனிமேல் தான் தெரியும். அது வந்து அடுத்த வாரம் தெரியும். அதே. அடுத்ததா ஒரு சப்பியான ஹீரோயின் பத்தி சொல்ல போறேன். ஆனா அந்த குழந்தை பாவம்யா, அது ஃபீலிங்ல இழைச்சு போயிடுச்சா இல்ல நிஜமாவே உடம்பு இழைச்சாங்களான்னு எனக்கு தெரியல. ஹன்சிகா பத்தியா? அவங்கதான் ரீசெண்டா வந்து அவங்க காதல் தோல்வியில வந்து ரொம்ப அப்படியே மனசொடைஞ்சு போயிட்டாங்க, அப்படியே வாடி எல்லாம் போயிட்டாங்க இல்லையா. பட் ஆனா இப்ப வந்து ஸ்லிம் ஆகி முன்னாடி சப்பியா இருந்தாங்க, இப்ப வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்காங்க இல்லையா. ஹன்சிகா எப்பவுமே அழகுதான் நம்ம ஹன்சிகா. சோ ஹன்சிகா வந்து இப்போ அடுத்த படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காங்களா. ஆனா ஹன்சிகாக்கு வந்து இப்போ ஒரு பெரிய ஆசை ஒண்ணு வந்துட்டு இருக்கான். என்னமா? அது வந்து ஆக்சுவலி நிறைய ஹீரோயின்ஸ்க்கு இருக்கும், அந்த ஆசை வந்து ஹன்சிகாக்கும் வந்துருச்சா. ஏன்னா அப்படின்னா இப்போ விஜய் கூட வந்து வேலாயுதம் படம் எல்லாம் நடிச்சாங்கல்ல, அதுக்கப்புறம் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிச்சாங்க. நம்ம தனுஷ் கூட நடிச்சாங்க, சிம்பு கூடவே நடிச்சாங்க, பாலு படத்துல நடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய ஸ்டார்ஸ் கூட எல்லாம் நடிச்சதுனால விஜய் சார் கூட நான் நடிச்சிட்டேன், எப்படியோ அந்த ஒரு ஆசை தீர்ந்துருச்சு. எனக்கு இருக்க இன்னொரு ஆசை என்னன்னா நம்ம தலை கூட நடிக்கணும். சூப்பர். ஓகே. எனக்கு கதை அப்படிங்கறத விட வந்து தலை இருக்காரு, தலை கூட நடிக்கணும் அப்படின்னா வந்து நான் உடனே நடிச்சிருவேன். எனக்கு எப்பயாச்சும் யாராச்சும் எதனா படம் எடுத்தீங்கன்னா தலை வச்சு ப்ளீஸ் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இப்ப பயங்கர கிரேஸா இருக்காங்களாமா நம்ம ஹன்சிகா. இப்ப யார பத்தி சொல்ல போறேன்னா நம்ம ஸ்ருதி ஹாசன் பத்தி சொல்ல போறேன். ஸ்ருதி ஹாசன் வந்து வர வர வந்து பயங்கரமான டெரரான ஒரு ஓபன் டாக்ல குடுக்குறாங்க. பயங்கர தில்லா குடுக்குறாங்க எல்லாமே. இப்ப என்ன குடுத்திருக்காங்கன்னா, என் படம் நல்லா இருந்தா பாருங்க, இல்லன்னா பாக்காதீங்க. ஐயோ, ஏன் இந்த வேலை? நம்ம கிட்டலாம் சொல்ல, அவங்க பாரு நம்ம கிட்டலாம் சொல்ல, நம்ம கிட்டலாம் அவங்க ரொம்ப ஸ்வீட்டா தான் தடாலடியா பேசுறவங்கள்ட்டயா? ஓகே ஓகே. வேற யாரு? நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட தான். ஓகே. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூ அப்போ ஸ்ருதி ஹாசன் கிட்ட சில பல கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க கிட்டதான் கேள்விக்கு சொல்லவா வேணும், பஞ்சமே கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு கேள்விகள் கேட்பாங்க. கொக்கி போட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு அந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து தெலுங்குல வந்து ரொம்ப கிளாமரா நடிக்கிறீங்க, தமிழ்ல ஏன் அப்படி நடிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பூஜை படத்துல தமிழ்ல நடிச்சிருக்காங்க. அந்த படமும் சூப்பரா போயிட்டு இருக்கு இல்லையா. அந்த படத்துல வந்து செமையா நடிச்சிருக்காங்க ஸ்ருதி ஹாசன். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா இருக்கு, அந்த படமும் நல்லா தான் போயிட்டு இருக்கு இல்லையா. சோ நீங்க வந்து தெலுங்குல அவ்வளவு கிளாமரா நடிக்கிறீங்களே, ஏன் தமிழ்ல வந்து அப்படி நடிக்க மாட்டீங்க, ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்டோன்னே ஸ்ருதி ஹாசன் ரொம்ப டென்ஷனா கேட்டிருக்காங்க. கிளாமர்னா முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொன்னோடனே இவங்களாம் அப்படியே சைலண்டா ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததும், உங்களுக்கு எனக்கு தெரியும் என் கிளாமர் நான் எந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணணும் இல்ல எந்த அளவுக்கு நடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும், அது நீங்க எல்லாம் சொல்ல வேணாம். எந்தெந்த கதைக்கு தகுந்த மாதிரி தான் நான் நடிப்பேன், அந்த கதைக்கு தேவைப்பட்டது நடிச்சேன், இந்த கதைக்கு தேவைப்படல நடிக்கல, அவ்வளவுதான். சோ எனக்கு என்னோட லிமிட்ஸ் தெரியும், எனக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் எப்படி நடிக்கணும்ன்றது எனக்கு தெரியும், நீங்க உங்களுக்கு பிடிச்சா பாருங்க இல்லன்னா பாக்காதீங்க, அப்படி ஒரு அவசியம் கிடையாதுன்னு செம்ம டென்ஷனா ஒரு ஓபன் டாக் கொடுத்தாங்க. ஐயோ சூப்பர் தானே இது. அடிச்சா அடி மிதிச்சா மிதி. நான் நினைக்கிறேன் அடுத்த தடவை யாருமே ஸ்ருதி ஹாசன் கிட்ட போய் இந்த மாதிரி ஏடா கூடமான கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஏடா கூட கேள்வியே கேட்க கூடாது, பேசுனியா போ. அதேதான் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. சம்பளமே வந்து கோடி கோடியா வாங்குற ஹீரோஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க கனி நம்ம இண்டஸ்ட்ரியில இல்லையா. இருந்தாலும் வந்து நம்ம இவரை பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ரொம்ப பெருமையா பேசியிருக்கோம். நம்ம யார பத்தி அப்படி பேச மாட்டோமே. பேசணும்யா, விமல் பத்தி பேசிருக்கோம். கோலிவுட்டோட செல்ல பிள்ளை, சம்பளமே வாங்காம படம் நடிச்சாரு. அவரோட சொந்த ஊர்ல போய் படிச்ச ஸ்கூல்ல எல்லாம் ஏதோ கம்ப்யூட்டர்லாம் வாங்கி கொடுத்தாரு. பத்தியா எதுவுமே சொல்லலன்னு ஒரு நிமிஷத்துல சொல்லிவிட்டாரு. நாங்களும் நல்லவங்க தான், ஞாபகம் இருக்கு எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. கோலிவுட்டோட செல்ல பிள்ளை அப்படிலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, அவர் வந்து நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. மோஸ்ட்லி வந்து கிராமத்து சப்ஜெக்ட் தான் பேஸ் பண்ணி நடிக்கிறாரு. சோ வில்லேஜ் இப்பெல்லாம் வந்து ஒரு சிட்டி கேரக்டர்ல நடிச்சிட்டாங்கன்னா, ஒரு ஹீரோ சிட்டி கேரக்டர்ல நடிச்சாலும் கூட அது ஆர்டிபிஷியலா தான் இருக்கு. ஆனா கிராமத்து சீக்வென்ஸ்ல நடிச்சா அதுக்கு அப்படியே ஆப்டா பொருந்திடுறாரு அவரு. சோ சிட்டி கேரக்டர்ல வந்து ஒரு ஹீரோ நடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, ஜீனு பேண்ட் ஷர்ட் இப்பெல்லாம் போட்டு அப்படியே கொஞ்சம் ஹைஃபையா நடிச்சிருப்பாங்க. அவங்களே ஒரு வில்லேஜ் கேரக்டர் பண்ண சொன்னோம்னா கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல, ஏன்னா இப்பதான் அங்க பண்ணிட்டு வந்திருக்கேன், வில்லேஜ் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். செய்யறவங்க இருக்காங்க, யோசிக்கிறவங்களும் இருக்காங்கல்ல. பட் இவர் வந்து அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாராம். வில்லேஜ் கேரக்டரா, ஓகே நான் பண்றேன், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், அதுதான் வந்து நல்ல ரீச்சா இருக்கும், என்னோட ஃபேஸ்க்கு வில்லேஜ் கேரக்டர் நல்லா சூட் ஆகும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய படங்கள் பண்ணிருக்காரு. ஓகே வில்லேஜ் கேரக்டர்னா விமலை கூப்பிடுப்பா
அப்படின்னு சொல்ற டைரக்டர்ஸும் இருக்காங்கல்ல. சோ அந்த மாதிரி வந்துட்டு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு இப்போ. என்ன விஷயம் அப்படின்னா இவர் வந்து அவ்வளோக்கா சம்பளமும் வந்து அடிச்சுலாம் பேச மாட்டாராம். ஓகே நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுவாராம். குட் பாய். ஆமா. படம் வந்துட்டு ஒழுங்கா ஓடல அப்படின்னா அவரோட சேலரியும் தூக்கி கொடுத்துருவாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. என்னன்னா இவர் இப்படி சொல்லிடுறதுனால நீங்க குடுக்கறப்ப கொடுங்க, இப்ப பணம் கேட்டாரு அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்துட்டு இல்லப்பா இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ராஃபிட் வரல அப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், ஓகே ஓகே பரவாயில்ல நீங்க கொடுக்கும்போது உங்களுக்கு பணம் வரும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு பெரிய மனசுத்தனமா சொல்லிடுவாராம். இதனாலேயே வந்து பாதி இதுல இருந்து அவருக்கு சேலரியே வரலையாம். பாதி படங்கள்ல இருந்து அவருக்கு சேலரியே வரலையாம். சைடுல தான் வந்து ஒருத்தர் நல்லவங்க அப்படின்னாக்கா அவங்களே தானே மொட்டை போட பார்ப்பாங்க. ஆமா, பாதி இதுல சேலரி வரல. சோ அந்த சேலரி எல்லாம் கூட்டி பார்த்தாலே இவரு ஒரு படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணலாமா. சோ அந்த அளவுக்கு சேலரி வரலையா இவருக்கு. அப்படியும் வந்து வாயை திறந்து கேட்காமலே இருக்காராம். அவ்வளவு நல்லவரா அவரு. அடுத்தது யாரை பத்தி சொல்ல போறோம்னா நம்ம 2 பேருக்குமே வந்து இவங்க வந்து சலாக்குட்டியும் சொல்லலாம். சலாக்குட்டியா? ஆமா சலாக்குட்டி. அந்த குழந்தை வந்து படிக்காம வந்து இந்த மாதிரி படத்திலேயே சுத்திட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வேலைக்காக தான் வந்து ஒழுங்கா படிமா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த வேலைக்கு தான் வந்து அன்னைக்கே அவங்க டீச்சர் சொன்னுச்சு படிமா 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 படிமான்னு. அதை விட்டுட்டு வந்து சொல்லிட்டாலே அப்படின்னு பாட்டுலாம் பாடிருந்தாங்க இல்லையா அவங்க. இப்ப எல்லாரும் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களா? ஆமா எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாலேன்னு சொல்லப்போ அவங்களுக்கு மத்தவங்க சொல்ற மாதிரி ஆயி போச்சு இப்ப சிச்சுவேஷன். ஏன்னா அப்படின்னா லட்சுமி மேனன் பத்தி தான் சொல்ல போறேன். நம்ம ஆடியன்ஸ்க்கே வந்து பங்கமா தெரிஞ்சிருக்கும் நான் சொன்ன பேரு. என்னன்னா நம்ம லட்சுமி மேனன் வந்து குங்கில ஸ்டார்ட் பண்ணி அடுத்த படம் சும்மா லைனா வந்துட்டே இருந்தது. அவங்களுக்கு எக்ஸாம் கூட அப்படி படிச்சிருக்க மாட்டாங்க போல. படத்துல வந்து லைனா ஒர்க் பண்ணிட்டே இருந்தாங்க இல்லையா. லாஸ்டா வந்து ஜிகிர்தண்டா படம் நடிச்சாங்க. கொஞ்ச நாள் என்ன ஆச்சுன்னா லட்சுமி மேனன் இருந்தாலே அந்த படம் ஹிட்டியா. ஆமா அப்பெல்லாம் வந்து மோஸ்டா வந்து ஹீரோ இந்த படத்துல நடிச்சாலே வந்து அந்த படம் ஹிட். இப்ப விஜய் சாரோ அஜித் சாரோ நடிச்சாங்கன்னா படம் ஹிட்டுப்பா கதல்னா கூட அப்படிங்கிற காலம் போய் லட்சுமி மேனன் இருந்தாலே இந்த படம் ஹிட் அப்படிலாம் சொன்னாங்களே. அதேதான் அந்த மாதிரிலாம் டாக் வந்து எல்லா டைரக்டர்ஸும் வந்து ப்ரொடியூசர்ஸும் சரி எல்லாமே வந்து லட்சுமி மேனனும் ஆப் பண்ணாங்க இல்லையா படத்துல நடிக்க வைக்கிறதுக்கு. இப்போ ஜிகிர்தண்டாக்கு அப்புறமா நம்ம லட்சுமி மேனன் செல்லாக்குட்டி கிட்ட ஒரு படம் கூட கையில இல்லையா. ஓ மை காட். இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்களே இப்ப கார்த்திகோட கொம்பன் ஒரு படம். அந்த படம் மட்டும் தானா? அதுவும் இப்ப வந்து ஷூட் போயிட்டு இருக்கு. முடிற ஸ்டேஜ்ல இருக்கு. அந்த படம் அப்புறம் வேற எதுவுமே கிடையாது. அந்த படம் முடிச்சாங்கன்னா அவங்க வெட்டி தானா. சோ சேட். எதுவுமே இல்லையா. அப்ப வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் போய் கேட்கும்போது எனக்கு ஏற்கனவே நிறைய படங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட அவங்க வந்து கொஞ்சம் திமிரா வந்து பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி டாக் எல்லாம் கூட வந்துச்சு இல்லையா. இப்ப கடைசியில அவங்க நிலைமை என்ன ஆச்சுன்னா கொம்பன் படத்துக்கு அப்புறம் வேற எந்த படமே கையில இல்லையா. சோ இது ஒரு நல்லதுக்கு தான். போய் படிக்கட்டுமே. அதேதான் கண்டிப்பா லட்சுமி மேனன் அப்படியே போயிட மாட்டாங்க. வரும் இப்போதைக்கு இட்ஸ் நாட் ஹர் டைம் அப்படிங்கற மாதிரி இப்போதைக்கு இல்ல. படிக்கட்டும். படிச்சு நல்ல எக்ஸாம் முடிச்சிட்டு நீங்க படிச்ச எக்ஸாம் முடிச்சிட்டு வாங்க. ஆமா அக்கா சொல்லிட்டாங்க கேட்டுக்கோங்க. ஓகே அம்மா என்னமோ வந்தோனே சீன் போட்டல பயங்கரமான நியூஸ் கொடுத்திருக்கேன்னு ஒரு ஹாய் சொன்னியா நீ. அது செம்ம வெறுப்பா இருக்கு. அதுல தான் நீ அப்படியே கட 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 கடன்னு போனியா? பார்த்தல நீயா நானா இன்னைக்கு போட்டி வந்துச்சு. எப்பவுமே போட்டி இருக்கும். பட் இந்த வாட்டி வந்து ஒரு ஹெல்தி காம்படிஷன் நம்மளுக்குள்ளவே வந்துச்சுல. பட் நீயும் சும்மா சொல்லக்கூடாது. சூப்பரா தான் சொன்ன. நானும் பயங்கர அதிரடியாலாம் சொன்னேன். சோ நெக்ஸ்ட் வீக் இதே போல நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஆடியன்ஸ்க்காக. பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்? நாங்க சொல்லல நாங்க சொல்லவே இல்ல. நாங்க சொல்லல